சிம்பிளா, ஈஸியா 4 வகையான பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் டின்னர் பார்க்க போறோம். முதல்ல வெள்ளை பணியாரம், கார சட்னி. இது செட்டிநாடு ஸ்பெஷல்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பீட்ரூட்டில் ஒரு அக்கி ரொட்டி நல்லா பஞ்சு போல் இருக்கும். இது வந்து அயன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம். அனிமியா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் சாப்பிட முடியலன்னா இதை வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா மஷ்ரூமை வச்சு ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா, பொரியை வச்சு பஞ்சு போல் ஒரு கர்நாடகா ஸ்டைலில் தட்டை இட்லி பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப யூனிக்கானதுன்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பஞ்சு போல் செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம், கார சட்னி தான். இது வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதுக்கு ஃபர்மெண்டேஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. 2 பொருளை வச்சு ரொம்ப 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 ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னராக கூட எடுத்துக்கலாம். இதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 தடவை நல்லா கழுவிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணி தேவையில் நம்ம வடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டுட்டு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அதாவது நல்ல ஃபைன் பேட்டராக இருக்கணும். ஒரு தோசை மாவு பதம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்குள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபெர்மெண்டேஷனோ அதெல்லாம் வந்து ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் வந்து அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரன்னி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் இல்லாமல் டைரெக்டாக நம்ம ஊற்ற போகிறோம். இதில் உப்பும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் மட்டும்தான் தேவைப்படும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, ஒரே ஒரு டீஸ்பூன் சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்ல ஒரு டீப்பான கேஸ்ட் அயர்ன் கடாயில் நல்ல சூடான எண்ணெயில் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஒரு கரண்டி எடுத்துகிட்டு குழிக்கரண்டியில் நீங்கள் டைரெக்டாக ஊற்றிடணும். பிசுறு இருக்கக்கூடாது. அது ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா நல்ல சூடாக எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக மேலே எலும்பி வந்துடும். நீங்கள் வந்து கீழே வந்து பிடிச்சிடும் அப்படின்னலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி உப்பி வரணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான பதமாக இருந்துச்சுன்னா மாவு இது மாதிரி வரும். ரொம்ப ரன்னியாக இருந்துச்சுனாலும் ஆயில் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரொம்ப திக்காக இருந்துச்சுனாலும் வந்து பார்த்திங்கன்னா சொதன்னு ஆகிடும். ஸோ இதே மாதிரி எல்லா மாவையுமே எப்படி வந்து ஊற்றி நம்ம கரெக்டாக எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஊற்றும்போது. அதுக்கப்புறம் அந்த நல்ல உப்பி வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே இது வந்து ஃப்ரை ஆகிடும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ண வேணாம். நல்லா எலும்பி வந்தோன்னா ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக ஒயிட் கலர் இருக்கும். இதில் தேவைப்பட்டால் தேங்காய் நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஸோ பாருங்கள் எப்படி ஊற்றுறதுன்னு சொல்லிவிட்டு நான் பிகினர்ஸ்க்கு வந்து 2-3 தடவை காட்டியிருக்கேன். இப்படி வந்து ஒரு நல்ல கொஞ்சம் பெரிய அயன் கடாய் இருந்துச்சுன்னா வச்சுட்டு அது மேலே எலும்பி வரும்போது நம்ம பூரிக்கு மேலே வந்து எண்ணெய் ஊற்றுவோம்ல, அதே மாதிரி தெளித்து விட்டீங்க அப்படின்னா நல்லா உப்பிடும். ஸோ இதை திருப்பி போடலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம இதை வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகவோ கிறிஸ்பியாகவோ நம்ம விட வேணாம். நம்ம எடுத்துடலாம். ஸோ எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சிடலாம். அதாவது நல்லா ஆயில் அப்சர்வ் பண்ணுற ஒரு பேப்பர் மேலே வச்சிட்டிங்கன்னா ஆயில் இருந்துன்னா கூட அதில் அப்சர்வ் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா சூடாகவும் சாப்பிட்லாம், ஆரியும் சாப்பிட்லாம். ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. நமக்கு வெள்ளை பணியாரம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. கார சட்னிக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொத்தமல்லி, ஜீரகம், ஒரு 2 வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம், பூண்டு, 3 இல்லை 4 வரமிளகாய் போட்டுட்டு நல்லா ஒரு சாஃப்டாக வரைக்கும் இதை நல்லா வந்து வதக்கணும். ஸோ இதை கார சட்னிங்கிறதுனால உங்களுக்கு 5 வரமிளகாய் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டேபிள் ஸ்பூன் 1 டீஸ்பூன் வந்து நம்ம பெருங்காயமும் உப்பும் போட்டுட்டு ஒரு 3 தக்காளி போட்டுக்கலாம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சம் வந்து சட்னி அதிகமாகும். இன்னொரு விஷயம், குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது வரமிளகாய் ரொம்ப அதிகமாக போடும்போது அவங்களுக்கு வந்து காரமாக இருக்கும். அதனால் ஒரு 3 வரமிளகாய் போட்டு கொஞ்சம் தக்காளி போட்டோன்னா அந்த காரத்தை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீசனிங்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஆயிலில் தான் தாளிச்சிருக்கோம். ஸோ நம்ம இதில் டைரெக்டாக போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் புளி கொஞ்சம் போட்டுக்கலாம், தேங்காய் புளியெல்லாம், அதெல்லாம் ஆப்ஷனல் தான்.
இதிலே பீனட் கூட நீங்கள் போகிறதுனால போட்டுக்கலாம். ஸோ வெள்ளை பணியாரத்தோடு சர்வ் பண்ணுறதுக்கு இந்த சட்னி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். புளிப்பாக இருக்கும். வெள்ளை பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா நார்மல் பணியாரம் மாதிரி கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், சிம்பிளாக ஹெல்த்தியாக பீட்ரூட் அக்கி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கர்நாடகா ஸ்பெஷல்னு சொல்லலாம். யூஸ்வலாக கர்நாடகாவில் பீட்ரூட் போட மாட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பீட்ரூட் போட்டிருக்கேன். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைகள் கூட கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க இந்த கலருக்காகவே. அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட்டோட சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைக்கும். ஏன்னா இதை ரொம்ப நேரம் நம்ம வந்து குக் பண்ணிகிட்ருக்க மாட்டோம். பொரியல் மாதிரியோ இல்லை அப்படின்னா ரைஸ் மாதிரியோ. க்ளூட்டன் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்குமே அப்படியே இருக்கும். பஞ்சு போல் இருக்கும். ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே ஃபைனாக சாப் பண்ணிடணும். ஒரு பவுலில் அரிசி மாவு, ஜீரகம், அதுக்கப்புறமா வறுத்த நிலக்கடலை பொடி பண்ணி போட்டு இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம், அதுக்கப்புறமா பீட்ரூட், நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். கொத்தமல்லி, கறிவேப்பிலை, உப்பு, பெருங்காயம், அதுக்கப்புறமா ஆயில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட்டில் தண்ணி இருக்கிறதுனால அதுலேயே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்ல சூடான தண்ணி இதை ஊற்றிட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிசையணும். அந்த சுடு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிசைய ஆரம்பிக்கலாம். நம்ம சூடான தண்ணி ஊற்றுறதுனால ஒரு க்ளூட்டன் டெவலப் பண்ண மாதிரி பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது ஈஸியாக அந்த மாவு வந்து ஃபார்ம் ஆகும், டோ ஃபார்ம் ஆகும். நீங்கள் நார்மல் வாட்டர் கூட ஊற்றி பண்ணலாம். இப்போது நம்ம தேவையான அளவு பால்ஸாக வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வாழை இலை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இதை வச்சு நம்ம தட்டிடுவோம். நம்ம கையிலேயும் நீங்கள் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக தட்டிடலாம். அப்படி இல்லைங்கும்போது நம்ம சப்பாத்தி ரோலரில் எந்த அளவுக்கு தின்னாக தேய்ச்சி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் நீங்கள் கேரட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து பீட்ரூட் போட்டிருக்கேன். அதே சமயம் கேப்சிகம் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்க நீங்கள் நல்லா துருவி தண்ணியை வடிகட்டிட்டு போடலாம், தண்ணியை பிழிஞ்சிட்டு போடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் அதுவுமே வந்து போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் சுரைக்காயை வந்து துருவி அதையும் போடலாம், நல்லாயிருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி காய்கறிகளை அக்கி ரொட்டியில் போட்டு கொடுத்தா டேஸ்ட்டும் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அதே சமயம் குழந்தைகளுக்கும் அந்த சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சிட்டோம். இதில் வந்து நீங்கள் ஷேப் இல்லை நல்லா வருத்தப்பட வேணாம். நம்ம வந்து கொஞ்சம் வந்து பிரிஞ்சிருந்ததுன்னா கூட நம்ம ஈஸியாக ஷேப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா நம்ம பூரி தேய்க்கிற மிஷின் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி சின்ன சின்னதாக தட்டி எடுத்துகிட்டு குழந்தைகளுக்கு சின்னதாக கூட போட்டு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து தோசைக்கல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 2 பக்கம் திருப்பி போட்டு நம்ம வேக வைப்போம். இதில் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாதது வறுத்த நிலக்கடலை, அதான் டேஸ்ட்டை கொடுக்கும். சோம்பிலைகள் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், நல்ல மணத்தை கொடுக்கும். நான் ஏற்கனவே அக்கி ரொட்டி 3 விதமாக போட்டிருக்கேன். ட்ரெடிஷ்னலாக வந்து ஒன்று போட்டிருக்கேன், மசாலா அக்கி ரொட்டி. ஸோ நிறைய விதத்தில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி நான் மூடி வைக்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து குக் ஆகும் 2 பக்கம் சைடும். ஸோ மெயினாக நீங்கள் அயன் தோசைக்கல்லில் வந்து பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த இரும்பு சத்துமே வந்து குழந்தைகளுக்கு போகும். நான்ஸ்டிக்கில் பண்ணுறதை விட இது வந்து ரொம்ப நல்லது கூட. இப்போது நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இது குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் போடலாம். வெயிட் லாஸ்ன்னு போகும்போது கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக தோசைக்கல்லில் கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். நம்ம கோதுமை ரொட்டி, ராகி ரொட்டி எல்லாம் தட்டுற மாதிரி. சட்னி நல்லாயிருக்கும், பிக்கிள் நல்லாயிருக்கும். இது தேங்காய் சட்னியோட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பீட்ரூட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து மஷ்ரூம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பன்னீர், பாலக்கீரை ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். கேரட், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், முட்டைக்கோஸ் எல்லாம் நீங்கள் போட்டு செஞ்சு பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது அரிசி மாவு அப்படிங்கிறதுனால க்ளூட்டன் ஃப்ரீ, அதனால் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். க்ளூட்டன் வந்து சாப்பிட முடியாதவங்க, கோதுமை அதுக்கப்புறம் மைதா இது மாதிரி சாப்பிட முடியலன்னா அரிசி மாவு வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ராகிலேயே செஞ்சு சாப்பிட்லாம், நான் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா ஒயிட் சாஸ் பாஸ்தா பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் மஷ்ரூம் ஒயிட் சாஸ் ஸ்பெகட்டி பாஸ்தா பண்ண போகிறோம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் டின்னர், லஞ்சாக கூட நம்ம எடுக்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு எண்ணெய், அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பெகட்டி போட்டுட்டு இது நல்லா சாஃப்டாக வரைக்கும் வேக வைக்கணும். ஒரு 90% வெந்துருச்சு அப்படின்னா நம்ம தண்ணியை வடிச்சிடலாம். இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். இப்படி எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு வெந்துடுச்சு. இதை தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். அதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டரில் இது பிடிச்சோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ ஒயிட் சாஸ் அப்படிங்கிறது நம்ம பாஸ்தாலேயும் பண்ணலாம், ஸ்பெகட்டிலையும் பண்ணலாம். நூடுல்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா கோல்டு வாட்டரில் பிடிச்சி அது தனியாக வச்சிடலாம். இதுக்கு நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முழுசாகவும் போடலாம், இல்லைனா பாதியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது பட்டன் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். இதில் நான் மஷ்ரூமும், கேப்சிகம், ஆனியன், அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் இவ்வளோ தான் நான் போட போகிறேன். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா மஷ்ரூமில் விட்டமின் டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது. கேப்சிகம் அப்படி தான், குழந்தைய கேப்சிகம் சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம இது மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா சத்துக்களுமே உள்ளே போகும். இப்போ ஆனியன் வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுறாதீங்க, பெரிய வெங்காயம் தான் இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பூண்டு அப்படின்னா ஒரு 4 பல் எடுத்துக்கலாம். பூண்டுமே ரொம்ப நல்லது கூட பாஸ்தாக்கு. இப்போ பட்டர் ஒரு சின்ன க்யூப் எடுத்துக்கலாம். இதிலையே பூண்டு, வெங்காயம், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், அதுக்கப்புறம் கேப்சிகம் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அந்த கேப்சிகம் இப்படி ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் போட்டுக்கலாம். மஷ்ரூம் வேகிறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டுமே போதுமானது. மஷ்ரூமை போட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நான் இப்போ பாஸ்தா சீசனிங் போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரிகனோ அது மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சிங்கனாவே அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கும்போது தண்ணி சுண்டிடும். இதுக்கப்புறமா சாஸ்க்கு பட்டர், மைதா இதை போட்டு 1 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். மைதா பிடிக்காதவங்க கோதுமை மாவு நம்ம போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் காய்ச்சி ஆற வச்ச பால், இல்லை ஸ்லிம் மில்க் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பால் ரொம்ப பிடிக்குன்னா பால்லையே பண்ணலாம், இல்லை அப்படின்னா பால் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 2 மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஸ்பெகட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கொஞ்சம் வேகும். அப்படிங்கும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன், ஏன்னா பால் ரொம்ப அதிகமாக வேணாம் அப்படிங்கிறதுக்காக. இது கொஞ்சம் திக்காகும், அவ்வளோதான். ஸோ நான் மைதா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடலாம். இது மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு குக் பண்ணும்போது 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்தா சீசனிங், பெப்பர் பவுடர், உப்பு, அவ்வளோதான். உப்பெல்லாம் பார்த்து போட்டுக்கணும், ஏன்னா பாஸ்தாலேயுமே நமக்கு உப்பு இருக்குது. ஸோ அதனால் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்பெகட்டி நான் போட்டுருவேன். ஸ்பெகட்டி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் தான் நல்லா ஸ்பெகட்டி இதோடையே சேர்ந்து குக் ஆகும். நான் சொன்ன மாதிரி 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணிடலாம். ஈவன் ரெஸ்டாரண்ட்டில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியாது. ஃபைனலாக நம்ம காளான், அதாவது மஷ்ரூம், கேப்சிகம் எல்லாம் போட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். சீஸ் வேணால் உங்களுக்கு 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். இது டைரெக்டாக அப்படியே சாப்பிட்லாம், குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். இதே மெத்தடில் பார்த்தீங்கன்னா நான் பிங்க் சாஸ் பாஸ்தாலேருந்து ஆரம்பித்து இந்தியன் மசாலா பாஸ்தா எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் பீட்ரூட்டை பாயில் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு கூட, நீங்கள் ஃபைனாக அரைச்சிட்டு கூட இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் மஷ்ரூம் அப்படிங்கிறது விட்டமின் டி இருக்கிறதுனால கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது பொரியில் பஞ்சு போல் தட்டை இட்லி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொரியை பயன்படுத்தி நம்ம ஒரு தட்டை இட்லி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் இல்லாமல் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு அப்படிங்கும்போது ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம்.
வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போதும் இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு 1 கப் பொரி எடுத்துக்கலாம். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சா போதும். 3 to 4 மினிட்ஸ் நல்லா வந்து ஊறிடும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறிக்குன்னு சொல்லிட்டு. பொரி இல்லைன்னா நீங்கள் அவளை வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சியில் போட்டுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு மேக்ஸிமமே உங்களுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும். எதுவுமே தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை பவுலில் ஊற்றிட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் அரைக்கணும், ரொம்ப ஃபைனாக. அதுக்கப்புறம் ரவை 3/4 கப்லேருந்து 1 கப் போட்டுக்கலாம். தயிர் அரை கப், தண்ணி அரை கப் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. இதுக்கப்புறமா நாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவைப்பட்டால் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கலாம். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்லி மாவு மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக வந்து கரைச்சிடாதீங்க. இப்போ வந்து இதை மூடி கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சுருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம். பெருங்காயம் தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் கேரட், கேப்சிகம், முட்டைக்கோஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வதக்கி போட்டாலும் ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தனா. ஸோ நான் சொன்ன மாதிரி 10 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா ஈனோ வந்து 1 டீஸ்பூன், இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நல்ல அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி நல்ல ஃப்ளஃபியாக வரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால நம்ம அப்படியே வந்து ஊற்ற முடியாது. இல்லை அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வச்சுருந்து ஊற்றுனீங்கன்னா கூட ஓகே, ஈனோவில் போட வேண்டியதில்லை. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பண்ணும்போது நம்ம ஈனோ போடும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளஃபினஸ் கிடைக்கும். இது மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து ஊற்றிக்கலாம். கீழே வந்து நீங்கள் வாழையில போட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆயில் தடவணும்னு அவசியமே இல்லை. சைடில் மட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆயிலால் க்ரீஸ் பண்ணலாம், அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே இட்லி மிளகாய் பொடியோ இல்லை வந்து கறிவேப்பிலை பொடியோ எது வேணாலும் தூவிக்கலாம். ஈவன் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் மிளகாத்தூள் கூட தூவிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு வந்து சட்னி எல்லாம் எதுவுமே தேவையில்லை. தேவைப்பட்டால் நீங்கள் சட்னி செஞ்சு கூட சாப்பிட்லாம். இதை வந்து மூடி 10லேருந்து 15 நிமிஷம் அவ்வளோதான், மீடியம் ஃப்ளேமில். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக டிமோல் பண்ணிடலாம். ஸோ ஒரே டைமில் நமக்கு இன்ஸ்டண்ட்டான வெயிட் லாஸுக்கான ஒரு பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். மார்னிங் எதுவுமே செய்ய டைம் இல்லை அப்படிங்கும்போது இதை கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 1900 ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு பஞ்சு போல் இருக்குன்ட்டு.